அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் உச்சமாய் 9ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்கிற மிக அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவா ராசிநாதன் அந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமானா கூட 9ஆம் அதிபதியோட இணைகிறார். அதாவது 1, 4, 9ஆம் அதிபதிகள் 8ஆம் இடத்துல இணைஞ்சு இருக்கிறது மிக அற்புதமான அமைப்பு. இங்க இருக்கக்கூடிய குரு எந்தெந்த இடத்துல பார்ப்பார்? 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். இந்த இடங்களை பார்ப்பதால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். அதனால பொதுவா ராசிநாதன் உச்சமானாலே மிக அற்புதமான அமைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். என்னென்ன நடக்கும்? சூரியனோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்க மன தைரியமோ, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான நல்ல அமைப்புகளை, அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார அமைப்புகளை ஒரு முயற்சி உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவா ராசிநாதன் வந்ததும் இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சிலருக்கு உடல்நல பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்துச்சு சனி. அந்த அமைப்புகள்ல இந்த குருவின் பார்வையினால உடல்நல பிரச்சனைகள் சீராகி சூரியன் இணைவால சூரியனை அஸ்தங்கப்படுத்தி 2ஆம் இடத்தோட சூரியன் பார்க்கறதுனால அந்த உடல்நிலை சீராகி குடும்பத்தில் மகிழ்ச்சியை பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவா உடல்நல பிரச்சனை இருக்கும்போது குடும்பத்துல சில சரக்கசப்புகள் இருக்கும். அந்த உடல்நல சீரானதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். பொதுவா 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும். கணவன் மனைவி இதனால ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னால கணவன் நிம்மதியா தூங்க முடியாது. மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அதே தான் கணவனுக்கும். அதனால இந்த அமைப்புகள்லாம் நீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமாகவும் இருக்கும் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. குழந்தை அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி ராசியை பார்த்தால் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி அமைப்புகள், ஆடை ஆபரணங்கள் அமைப்புகள் சேர்க்கும் மாதமாகவும் இருக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு. நீண்ட நாட்கள் குழந்தைகள் எனக்கு ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போங்க, என்னால வெளியே போக முடியல, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த மனைவிகள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த மாதம் நீங்க மகிழ்ச்சியுடன் அழைச்சிட்டு போற அமைப்பா இருக்கும். இதனால குழந்தைகள் மற்றும் மனைவியினால உங்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. நிறைய நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை அமைப்புகள்ல சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதுனால உயர் அதிகாரிகள் தொல்லை அமைப்பா இருக்கு, இது எப்ப சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாகும். சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்துல வலுவான அமைப்புல இருக்கிறதுனால அதனால ஸ்தான பலம் இழந்தாலும்
அது 10ஆம் இடத்துல நல்ல வலுவான அமைப்புல தான் வரக்கூடிய அமைப்பு. இதனால உங்களுக்கு வேலை அமைப்புகள்ல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சிலருக்கு பணியிட மாற்றமாகவும் கிடைக்கும். அந்த பணியிட மாற்றம் உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பதவி உயர்வுக்கு வழிவகை செய்யக்கூடிய மாற்றமாகவும் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை மற்றும் 2ஆம் இடத்தை பார்ப்ப. பொதுவா ராசியில செவ்வாய் வந்து ராசியை பார்த்தா உங்களுக்கு மன தைரியம், மன திடம் அதிகரிக்கும். எதையுமே நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த செவ்வாயின் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாய் ராசியை பார்க்கிற காரணத்தினால, அதனால செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு புத்துணர்ச்சியை அதிகரிக்கும். புதன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்திற்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் நல்ல புத்திசாலித்தனத்துடன் மனைவியுடன் நடந்து கொள்ளுவீங்க. மனைவியும் உங்களுக்கு புத்திசாலித்தனோட அனுசரிச்சு நல்ல கணவன் மனை உறவு அனுசரிச்சு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். இந்த மாதத்துல தொழில் அமைப்புகள், உடல் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலை எந்த பாதிப்பும் புதிதாக அவர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவான அமைப்பு தான் இருக்கு. ஒரு சிலருக்கு சிறு சிறு வாய்ப்பு நடப்பு பிரச்சனை வந்தாலும் அது சரியாகக்கூடிய மாதமா இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதம் சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக சிறந்தது. பௌர்ணமி அன்று உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க சிவாலயங்களோ, திருவண்ணாமலை போன்ற கிரிவல ஸ்தலங்களோ கிரிவலம் செல்வது உடல்நலம் மற்றும் மனநலங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். நிறைய நல்ல செயல்களை செய்யக்கூடிய தொடங்கும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய தேதி ஆடி மாதம் 26, 27 இந்த 2 நாட்களும் மிக கவனமாக